ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீவிலாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான ஒரு கலர்ஃபுல் கல்யாணத்தில் செய்கிற மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன். ஸோ நம்ம நல்லா பண்ணி சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாங்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய மாங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, பூண்டு ஒரு 5 பல் நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு ஒன்று ரெடி பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த கடுகையும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிப்போம். கொஞ்சம் நல்லா சவக்க வறுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். போய் மிக்சியில் வந்து ஆற வச்சு பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் நம்ம நல்லா வறுத்து காய வச்சு பொடி செஞ்ச இந்த தூளை வந்து இதில் மொத்தமாக போட்டு தூவிடலாம். ஸோ போட்டுட்டு நல்லா கலந்துருங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அதே மாதிரி எடுத்து வச்ச காஷ்மீர் மிளகாத்தூளும், இது பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண மிளகாத்தூள் தான். ஸோ இதையும் நல்லா போட்டு கலந்துருங்க. நல்லா எல்லா மாங்காயிலையும் உங்களுக்கு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் அந்த பொடி இப்போ ரெடி பண்ண ஊறுகாவை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருங்க. நல்லா கடாய் காஞ்சோடனே நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஸோ இது கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் எடுத்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த நல்லா எண்ணெயில் ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே எடுத்து வச்சுருக்க கடுகை போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டுடலாம். 2ஆக கிள்ளி போட்டுக்குங்க. அதை அப்படியே இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு 5-6 பல் பூண்டை வந்து இதில் போட்டுருங்க. நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மாங்காய் தொக்கில் வந்து எடுத்து கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை எடுத்துருங்க. அதை எடுத்து நல்லா ஒரு கிளறி விட்டு இப்போ இந்த தாளிச்சதை வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊற வைங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியான ஒரு மாங்காய் ஊறுகாய் வந்து நம்ம கல்யாணத்துலலாம் சாப்பிட்றோம் பார்த்திங்களா, அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். சுவையான, டேஸ்டியான, கலர்ஃபுல்லான மாங்காய் ஊறுகாய் ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, இந்த தோசைக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.